அன்பு நண்பர் சகோதரர் பியூஷ் மனுஷ் அவர்களுக்கு சமீபமாக ஒரு வீடியோவை பார்த்தேன், ரீசெண்ட் வீடியோ உங்களோடது பார்த்தேன். அதில் சில விஷயங்களை சொல்லியிருக்கிறீங்க. இப்படி நான் மக்கா மதினா சொன்னோன்னையும் எனக்கு அட்வைஸ் பண்ண வந்துட்டாங்க, உங்கள் அட்வைஸ்லாம் எனக்கு தேவையில்லைன்னு சொல்லிட்டு. அதாவது முஸ்லீம்களோட அட்வைஸை நீங்கள் ஏற்றுக்கொள்ளணும் அப்படின்னு நம்ம சொல்லலை, கன்சிடர் பண்ணுங்க தான் சொன்னோம். குர்ஆனையும் முடிந்தால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய சீராவையும் படிங்க, வரலாறை படிங்க தான் நாங்களும் சொல்கிறோம். நீங்கள் ஒரு வீடியோ போடும் பொழுது, அதாவது பெரியார் சிலைக்கு முன்னாடி இருந்து ஒரு வீடியோ போடும் பொழுது நீங்கள் தெளிவாக ஒரு விஷயத்த சொன்னீங்க. இந்த மதங்கள் எல்லாம் மனிதனை முட்டாளாக்கக்கூடியது தான். மக்காவும் மதீனாவும் இன்னும் பல கேந்திரங்களும் மக்களை சுரண்டுவதற்காக தான். இதுக்கு எதிராக தான் பெரியார் போராடினான்னு சொன்னீங்க. பெரியார் என்ன போராடினார் அப்படிங்கிறத நம்ம தெளிவான இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோவில் சொன்னேன். அதை எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. பெரியார் ஏற்றத்தாழ்வு இல்லாத ஒரு சமூகத்தை உருவாக்குவதற்காக போராடினார். பெரியார் பிறப்பால் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்று சொல்லுவதை ஏற்றுக்கொள்ளவில்லை. மனிதனை பிரித்து பார்க்கக்கூடிய எதுவாக இருந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. அது மதமாக இருந்தாலும் ஏற்றுக்கொள்ள முடியாது. மனிதனை உயர்வு தாழ்வு கற்பிக்கக்கூடிய கடவுளை ஏற்றுக்கொள்ள முடியாது. இதுதான் அவருடைய கருத்து. நாங்கள் என்ன சொன்னோம்னா, இஸ்லாம் அதை தான் சொல்லுது. 1400 வருடத்துக்கு முன்னாடியே அதை வாழ்வியல் முறையாக மனிதனுக்கு கொண்டு வந்தது தான் இஸ்லாம். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படியான ஒரு வாழ்க்கையை கொண்டு வந்தாங்க. பெண் உரிமையிலிருந்து அந்த நேரத்தில் இருந்த பல விஷயங்கள், பல பிரச்சனைகளுக்கு இஸ்லாம் ஒரு பெரும் தீர்வாக இருந்தது. ஏற்றத்தாழ்வுங்கிறது அந்த சமூகத்தில் பின்னி பிடைந்த ஒன்றாக இருந்துச்சு. இஸ்லாம் அதை உடைச்சிச்சு. எல்லோருமே, நம்பிக்கை கொண்ட எல்லோருமே சகோதரர்கள் என்று சொல்லிச்சு. எல்லா மனிதர்களையும் மதிக்க வேண்டும் என்று சொல்லிச்சு. இப்படி நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு போகலாம். பெரியார் எதற்கு எதிராக போராடினாரோ அந்த விஷயங்கள் எல்லாம் 1400 வருஷத்துக்கு முன்னாடி அகற்றிடுச்சு. இன்றைக்கும் நீங்க பள்ளிவாசலுக்குள்ள போனீங்கன்னா தோளுக்கு தோளாக நின்று தொழக்கூடிய ஒரு நிலை அப்படிங்கிறது மிக பெரும் மாபெரும் வெற்றி. இஸ்லாத்தினுடைய வெற்றியாக அது இருக்கின்றது. அப்ப பெரியார் எதற்காக போராடினாரோ அதை இஸ்லாம் வென்று காட்டியது தான் நம்ம சொல்ல வந்தோம். நீங்க சொல்லக்கூடிய மக்காவும் மதீனாவும் வசூல் செய்யக்கூடிய கேந்திரங்கள் கிடையாது. மனிதனை ஓர் இறைவனை வணங்குவதற்காக உருவாக்கப்பட்ட கேந்திரங்கள். இது அல்லாஹ் ரப்புல் ஆலமீனால் உருவாக்கப்பட்டது. இறை தூதர்கள் அதை எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்கிறாங்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்திலிருந்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்திலிருந்து இதை எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. இந்த வரலாறை படிங்க தான் நம்ம சொல்றோம். அந்த இடத்துல நம்ம என்ன ரிக்வெஸ்ட் பண்ணோம்னா, சகோதரர் பியூஷ் மனுஷ் அவர்கள் குர்ஆனையும் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய வரலாறையும் படிக்கலாம். பிகாஸ் நீங்க நிறைய விஷயங்களை படிக்கக்கூடிய ஒரு ஆள். சில விஷயங்கள்லாம் சொல்றீங்க. என்ன சொல்றீங்கன்னா, ரிலீஜியஸ் அத்தாரிட்டிங்கிறது ஒரு பர்டிகுலர் கவர்மெண்ட் அப்படின்னு சொல்றீங்க. அப்படி கிடையாது. ரிலீஜியஸ் அத்தாரிட்டிங்கிறது குர்ஆனும் சுன்னாவும் தான். இப்போ வட்டி கூடாது. இஸ்லாத்துல வட்டி ஹராம், விபச்சாரம் ஹராம். ஹராம்னா தடுக்கப்பட்டது. சரியா? இது எந்த கவர்மெண்ட்டும் இம்போஸ் பண்ணாமையே ஒரு முஸ்லீம் ஃபாலோ பண்ணுவான். ஏன்னா இந்த விஷயத்தை தீர்மானிக்கக்கூடியது குர்ஆனும் சுன்னாவும் தான். சுன்னான்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய வாழ்க்கை முறை. இப்படி குர்ஆனும் ஹதீஸும் என்ன சொல்கின்றதோ அதன் அடிப்படையில் வாழக்கூடியவன் தான் முஸ்லீம். ஸோ அதனால இந்த இடத்துல பியூஷ் மனுஷ் அவர்கள் அவசரப்படாம திங்க் பண்ணுங்க, ஆராய்ஞ்சு பாருங்க. நாங்கள் உங்களுக்கு அட்வைஸ் பண்ணல. உங்களுக்கு நீங்க இஸ்லாமிய மார்க்கத்தை பற்றி தெரியாமல் சில விஷயங்களை சொல்றீங்க. அதை நாங்கள் கரெக்ட் பண்ணோம், அவ்வளோதான். தட்ஸ் இட்.